மட்டன் சுத்ரியா இது பார்க்கும்போது சின்ன வயசு நம்ம பாட்டி நம்மளுக்காக செஞ்சு கொடுத்த ஞாபகம், ஓல்டு மெமரிஸ், அதுக்கப்புறம் நாஸ்டாலஜிக் ஃபீல். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது மட்டனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கறி குழம்பு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தேசம் கரம் மசாலா, இது நம்ம வீட்டில் எப்படி அரைப்போமோ அந்த முஸ்லீம் ஆத்தென்டிக் ஸ்டைல் கரம் மசாலா தான் இது. நீங்கள் சாப்பிட்ற அந்த ஒரு பைட்லேயும் இந்த மசாலோட டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் இருக்கும். ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட வெப்சைட் desamfoods.com ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் வேகிற டைமில் நம்ம சுத்ரியாவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு துருவின தேங்காயும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கொஞ்சம் வார்ம் வாட்டர் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் மீடியமாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம லாஸ்ட்டாக கிரேவியில் சேர்க்க போகிறோம். இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு இப்போ சின்ன சின்ன பால்ஸாக ரொம்ப சின்னதாக தான் எடுக்கணும் மாவு, இல்லைனா சுத்ரியா ரொம்ப பெருசாக வந்தால் வேகவே வேகாது. ஃபர்ஸ்ட்டு ரவுண்ட் பாலாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிலிண்டர்கள் ஷேப்பில் உருட்டி இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. இப்போ நம்ம சுத்ரியா இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. மீதி அந்த எடுத்து வச்ச மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இது ஒரு நல்ல அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ நான் தேங்காய் பாலும் ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சால்னா நல்லா கொதிச்சு வரும்போது இப்போ நம்ம சுத்ரியா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சுத்ரியா சேர்த்ததுக்கு அப்புறமா இதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே இது நல்லா வேக விடுங்க. இதில் கரண்டி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. இப்போ வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் செக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வேகலைன்னா திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. நான் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் உள்ளே மாவாக தெரியுது. அதனால் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இதை வேக வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மாவு கரைச்சி வச்சுருந்தோன்னே இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தா தான் கொஞ்சம் கிரேவி நல்லா திக்காக வரும். இப்போ ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட டேஸ்டியான சுத்ரியா ரெடி. இது சும்மா அப்படியே சாப்பிட வேண்டியதான், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா நல்லாவே திக்காயிரும். யாருக்கெல்லாம் சுத்ரியா ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.